ஹாய் எவரிபடி, கூலி தேவா வாராரு, ஓடி ஒளிந்திருங்க, இல்ல குறுக்க நெருக்க வந்துடாதீங்க, அடி நிச்சயம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. ஆகஸ்ட் 14 கூலி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி சன் பிக்சர் அறிவித்திருந்த நிலையில அதிரடியா பாத்தீங்கன்னா வார் 2 டீம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டீசரை ஒன்று வெளியிட்டு அவங்களும் ஆகஸ்ட் 14 தலைவருக்கு போட்டியா வரோம் அப்படின்னு தெரிவிச்சாங்க. தலைவர் கூட மோதனா என்ன ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத விதத்துல சாடமாடியா அவங்களுக்கு ஒரு அற்புதமான பதிலடி கொடுத்துருக்காங்க ரசிகர்கள். என்ன செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? கண்டிப்பா நீங்க தலைவர் கூட மோத நினைக்காதீங்க, உங்க படம் அடி வாங்கறது நிச்சயம் அப்படின்னு தெள்ள தெளிவா அவங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கோலி கார்னர் இவங்க ட்ராக்கர்ஸ் இவங்க அதிரடியா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதை இணைக்கிற பாருங்க, இணைச்சிருக்கேன் பாருங்க. வார் 2 போஸ்ட்பான் டியூ டு புவர் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அதுதான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணமா அப்படின்றத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா தலைவருடைய கூலி படம் மரண மாசம் வந்திருக்கு அப்படின்றது இந்திய சினிமா உலகக்கே தெரியும். இந்த நிலையில கூலி கூட வந்து வார் 2 மோதனா என்ன ஆகும் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் இந்திய அளவுல மட்டும் இல்ல, உலக அளவுல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போகுது அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற அத்தனை திரையுலக பிரபலங்களும் சரி, பெரிய பெரிய ஜாம்பவான்களும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூலி படம் ஏற்படுத்தும் அதிர்வலை மிக பெரியதா இருக்கும். இதோடைய வசூல் சாதனை இதுவரை வந்த படங்களுடைய வசூல் சாதனையை முறியடிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் ரொம்பவும் அற்புதமா வந்திருக்கு. ஏன், என்ன காரணம் அப்படின்னா தலைவருடைய மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ். தலைவர் ஸ்கிரீன்ல வந்துட்டாலே சும்மா ஸ்கிரீனே அதிரும், சொல்லவே தேவையில்ல. சும்மாவே லோகேஷ் அவர்கள் ஆடுவாரு, காலில் சலங்கையை கட்டி விட்டாச்சு. அதாவது சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு மாபெரும் நடிகரை அவருக்கு ரொம்பவும் பிடித்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு கனவா இருந்துச்சு. அதை சன் பிக்சர் முழுசா அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்து நீங்க நினைச்சது மாதிரி எடுங்க அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, லோகேஷ் அவர்கள் சன் பிக்சர் கிட்ட சொன்ன ஒரு தகவல் என்னன்னா, என்ன வற்புறுத்தக்கூடாது, இந்த டேட்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்க கூடாது, நானா எப்ப சொல்றேனோ அப்ப நீங்க டேட் அறிவிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போலவே பாத்தீங்கன்னாக்கா சன் பிக்சர் லோகேஷுக்கு எந்த ஒரு இடர்பாடும் கொடுக்கவே இல்லை. அவர் பதிலாக அவர் என்னென்ன கேட்டாரோ அதுக்கு ஏத்த போல டபுள் மடங்கா அவங்க ஃப்ரீடம் கொடுத்து இந்த படத்தை அற்புதமா முடிச்சிருக்காரு. சன் பிக்சர் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஃப்ரீ பிசினஸ்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், முதல்ல 50 கோடி அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கு. தெலுங்கு சினிமா வரலாற்றுல இது வரைக்கும் எந்த ஒரு டப்பிங் படமும் செய்யாத ஒரு சாதனையா இது பார்க்கப்படுது. 50 கோடி சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்க 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணாதான் அவங்களுக்கு லாபமே வரும். ஒரு படம் 100 கோடி வசூல் பண்ணதுனது அங்க இருக்கிற லாங்குவேஜ் படமா தான் இருக்கும். ஆனா இது டப்பிங் படம் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்ல, லோகேஷ் கனகராஜ் அவர்களும் இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, நாகார்ஜுனா அவர்களும் இணைஞ்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நாகார்ஜுனா கூட உபேந்திரா அவர்கள் கர்நாடகாவில் அவரு பெரிய ஆக்டர். அதே போல இந்தியில அமீர்கான், அதே போல சத்யராஜ் அவர்கள், ஸ்ருதிஹாசன், இது போல நடிகர் பட்டாளங்கள்லாம் இதுல கலந்து மிரட்டி இருக்காங்க. பூஜா ஹெக்டே ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், அவங்க செம்ம மாசா ஒரு டான்ஸ் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருந்தாங்க. எப்படிலாம் இருக்க போது இந்த டான்ஸ் யாருக்கிட்ட அப்படின்னா தலைவருடைய யங் கெட்டப். அதாவது நீங்க ஒரு அந்த பவர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு வீடியோல நீங்க பார்த்திருக்கலாம். தலைவருடைய யங் கெட்டப், ஒரு சுத்தி கேமரா இருக்கு, நடுவுல தலைவர் நிக்கிறாரு, அப்படியே பிளாஷ்லாம் அடிக்குது. அந்த ஒரு அற்புதமான போட்டோ இப்போ எல்லாருமே கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க. இந்த போட்டோ எந்த சீனா இருக்கும் அப்படின்றது இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூஜா ஹெக்டே கூட ஆடுற அந்த நடன காட்சியா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ தலைவர் கூட பூஜா அதிரடியா டான்ஸ் ஆடி இருக்காங்க.
எப்படி எல்லாம் பட்டைய கிளப்பிருப்பாரு தலைவர் அப்படின்னு நினைச்சாலே கூஸ்பம்ஸ் மூமெண்டா தான் இருக்கு. நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கூலி படத்துக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.